லண்டன் வந்து டெக்னிக்கலாக இட்ஸ் நாட் அ சிட்டி, இட்ஸ் அ ஃபாரஸ்ட். அதனால் நான் அடிக்கடி வரக்கூடிய பார்க் தான் இந்த பார்க்கு. நம்ம ஊர் கழுது கூட இவ்வளோ பெருசாக இருந்த மாதிரி இல்லை, இவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வாரில் இவங்க யூஸ் பண்ண ஆன்டி மிசைல். 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். நான் அதில் ப்ரூஸ் வில் அவருக்கு வந்துட்டு டிமென்ஷியா வந்து இப்போது அவருக்கு பழைய எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இங்கே தான் வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க, குதிரை ட்ரைனிங். லண்டனில் வந்து கெனடி வாக், அதில் தான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய டால் பில்டிங்ஸ் அதெல்லாம் சாப்பாடு கொடுக்குமான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு. ஸோ இதுதான் மட்ஷட் பார்க். இவங்களோட இந்த என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ நண்பா, இதுதான் என்னோடய 2வது வீடியோ விலாக். சரி, எங்கே 2வது வீடியோ விலாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது எனக்கு இந்த இடம் தோணுச்சு ஆக்சுவலாக. ஏன்னா ரொம்ப நாளாக இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 6 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஆக்சுவலாக. எப்போ வந்தாலும் இந்த பார்க்குக்கு எனக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பார்க் இது. ஸோ அதோட பேர் வந்து மட்ஷட் பார்க். ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏரியாவில் இருக்கிற பார்க் இது. எத்தனையோ ஏக்கர் இருக்குது ஆக்சுவலாக, ரொம்ப பெரிய பெரிய பார்க் இது. ஆனால் இது பெருசு கிடையாது. ஏன்னா இங்கே இருக்க பெரிய பார்க் வந்து ஹைட் பார்க், ரிச்மண்ட் பார்க், இதெல்லாம் ரொம்ப பெரிய பார்க்கு. இது அந்தளவுக்கு கம்பேரிட்டிவ்லி பெரிய பார்க் கிடையாது, சின்னது தான். பட் இருந்தாலும் அது ரொம்ப பெருசாக இருக்கும். இது இவங்களோட ஒன் ஆஃப் த வாக்கிங் ட்ரையல் இவங்க அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. மெயின் சென்டர் யூஎஸில் வந்து நியூயார்க் எப்படி பெரிய பெரிய டால் பில்டிங்ஸ் அதெல்லாம் இருக்கிற மாதிரி இங்கே வந்து சாரி இங்கே எப்படி பெரிய பெரிய டால் பில்டிங்ஸ்லாம் நியூயார்க்கில் இருக்கிற அந்த இது மாதிரி இங்கே லண்டனில் வந்து கெனடி வாஃப், அதில் தான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய டால் பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். மற்ற இடத்துலலாம் அவ்வளோ பெரிய டால் பில்டிங்ஸ்லாம் இருக்காது. ஸோ அந்த கெனடி வாஃபில் இருக்கிற பார்க்கு தான் வந்து இந்த மட்ஷட் பார்க். ஸோ உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் தெரியும் ஆக்சுவலாக. வரும்போது அந்த டிஎல்ஆர் எடுத்து ரொம்ப பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய லைக் ஃபைனான்ஷியல் பில்டிங் அது ஆக்சுவலாக. ஸோ கெனடி வாஃப் தான் வந்து இங்கே இருக்க ஃபைனான்ஷியல் ஹப். அந்த இடத்துக்கு போனாலுமே எல்லாருமே கோட் சூட்லாம் போட்டு தான் இருப்பாங்க அந்த இடத்துல. அது ஒரு மாதிரி ஒரு டெட்லியாக இருக்கும் ஆக்சுவலாக. எல்லாருமே கோட் சூட் போட்டு பேங்கர்ஸ், ஸ்டாக் ட்ரேடர்ஸ், ஸ்டாக் புரோக்கர்ஸ் அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய இடம் தான் இது. முன்னாடி ஒரு நாய் ஒன்று போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட பார்க்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி நாயை கூப்பிட்டு வருவாங்க எல்லோரும். இங்கே இதை லீஸ்லாம் போடணும்லாம் அவசியம் கிடையாது, அது பாட்டுக்கு அது ஓடிட்டுருக்கும். எதுக்கு எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இங்கே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கிறார். லண்டன் ஃபஸ்ட்டு நான் வரும்போது நான் வேறு ஒரு இடத்துல இருந்தேன், அவுட்டரில் இருந்தேன், லண்டன் அவுட்டரில். இப்போ லண்டன் அவுட்டரில் இருந்துட்டு ஏன் இந்த மாதிரி டால் பில்டிங்ஸ்லாம் இல்லையே அப்படின்ட்டு நான் 2வது வீடு எடுத்து எங்கேயாவது ஸ்டே பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி டால் பில்டிங்ஸ் இருக்கிற இடத்துல தான் போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்ட்டு கெனடி வாஃப் அந்த இடத்துக்கு அது என் மைண்டில் எனக்கு அப்போவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் அடுத்தது நம்ம வீடு எடுக்கிறோம் அப்படின்னா கெனடி வாஃபில் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு கெனடி வாஃபில் வீடு எடுத்தேன். ஸோ அதனால் நான் இங்கே கெனடி வாஃப் இங்கே வீடு பார்த்து இங்கே மாறணும் அப்படின்ட்டு இங்கே மாறினேன். இந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே பேங்கர்ஸ், ஃபைனான்ஷியல் பீப்புள், ஸ்டாக் புரோக்கர்ஸ் இவங்க தான் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இவங்க. அதனால் ஒரு லைவ்லியாகவே இருக்காது அந்த இடம். பார்க்க தான் ரொம்ப பெருசாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப டெட்லியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இது ஆக்சுவலாக. ஸோ நான் அடிக்கடி வரக்கூடிய பார்க் தான் இந்த பார்க்கு. ஸோ அதனால் என்னோடய 2வது வீடியோ வந்துட்டு இந்த பார்க்கில் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த பார்க்குக்கு நான் வந்தேன். நான் போன வீடியோவில் ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், நான் செல்ஃப் ஜேர்னலிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். நான் அதில் ப்ரூஸ் வில்ஸ் அவருக்கு வந்துட்டு டிமென்ஷியா வந்து இப்போது அவருக்கு பழைய எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. ப்ரூஸ் வில்ஸ் எல்லாருக்குமே ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கும். நிறைய படம் பார்த்துருப்போம் நம்ம. அவரோட டை ஹார்ட் 1, 2, 3, 4 எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அது. அப்புறம் பல்ப் ஃபிக்ஷன்லேயும் கூட அவர் ஒரு நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருப்பார். ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்டர். லைக் அவர் வந்தாலே கொஞ்சம் நல்ல ஒரு மாசாக ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அவர். அவருக்கு இப்போது டிமென்ஷியா வந்துருச்சு. ஸோ டிமென்ஷியாங்கிறது வந்து லைக் யூ வில் ஃபர்கெட் த ஹோல் திங். நம்ம பிரெயினில் வரக்கூடிய ஒரு டிசீஸ் அது. ஸோ நம்மளோட செல்ஃப் மோட்டார் கண்ட்ரோல் நின்றோம், நம்மளால் நார்மலாக மூவ் பண்ண முடியாது, நம்மளால் பேச முடியாது. அதில் லைக் அது ஒரு டிமென்ஷியாங்கிறது இட்ஸ் ஹியூஜ் இது. அதில் நிறைய இது இருக்குது. அதில் இண்டிவிஜுவல் ஒரு இதில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் மறந்துடும். வயசாக அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும். அது அவங்களுக்கு தான் யாருங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்துட்டு அதுக்கு இன்னும் மருந்து கிடையாது. லைக் அதுக்கு வந்து ஒரு கியூருங்கிறத டிமென்ஷியா இதுக்கு இல்லை. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது இப்போ அந்த ப்ரூஸ் வில்ஸ் அந்த பர்சனுக்கு வந்து அவனுக்கு தான் யாருங்கிறதே அவனுக்கு தெரியாது. ப்ரூஸ் வில்ஸுக்கு நிறைய விஷயம் இருக்குது, படம் இருக்குது, நிறைய மூவிஸ், நிறைய இதெல்லாமே இருக்கனால அவருக்கு அதில் இதை பார்க்கும்போது நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் இதெல்லாம் என்னோட இதுவா லைக் ஒரு லெகசி அவர் பில்ட் பண்ணி வச்சுருக்காருல்ல.
அந்த ஹோல் இது லெகசி எல்லாமே அவரோட மூவிஸ் இதெல்லாமே இருக்குது. இப்போது நம்மள மாதிரிப்பட்ட ஒரு காமன் மேனுக்கு வந்துட்டு அந்த இது இல்லைல்ல, அந்த லெகசி. ஏன்னா நம்ம கூட இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம யார், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன படித்தோம், என்ன இது பண்ணோம், எங்கே வேலை பார்த்தோம், என்ன இது பண்ணோம், எல்லாமே அதில் தெரியும். அது ஆனால் செல்ஃப் டாக்குமெண்டிங் இல்லை செல்ஃப் ஜேர்னலிங் பண்ணலை அப்படின்னா வந்துட்டு அது இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த vlog ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஐ வாண்ட் டு ஷோ பீப்புள் ஹவ் டு டூ இட். உங்களுக்கு அது வந்துட்டு எப்படி பண்ணுறேன் என்ன இதில் நானுமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ மேபி லைக் ஒரு ஜேர்னி மாதிரி தான் இருக்கும் அது. அதில் நான் இங்கே வந்திருக்கேன், இதில் வந்துட்டு நான் அப்புறம் கடைசியாக ஒரு ஃபிசிக்கல் காப்பி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது வந்துட்டு நான் என்னோடய இன்ஸ்டா ஸ்கொயர் இன்ஸ்டா எக்ஸ் அந்த கேமரா யூஸ் பண்ணி லைக் கடைசியாக ஒரு போலராய்ட் ஃபோட்டோ ஒன்று எடுத்து இது பண்ணலான்ட்டு. ஸோ இந்த மர்ச்சட் பார்க்கில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இருக்கார் எனக்கு. லைக் அடிக்கடி இங்கே வரும்போது எனக்கு அவரை பார்க்குறதுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது. பட் இங்கே நிறைய இது இருக்குது, நிறைய இது ஒரு ஃபார்ம் ப்ளஸ் இது வந்து ஒரு ஜூ. இங்கே ரெண்டு இதுவுமே இருக்குது. இங்கே சுற்றி நடக்கிறதுக்கு இடம் நல்லாயிருக்கும். இங்கே பார்க்கும்போது இந்த பின்னாடி இருக்கிற இந்த இதில் தான் குதிரை ஓடுறது, குதிரை ட்ரைனிங்லாம் வந்து இதில் தான் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு ரோடு இது ஆக்சுவலாக. இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப நம்பவே முடியாது இந்த இடம் ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் ஏரியாவில் இப்படி ஒரு காடு, அதுக்குள்ளே ஒரு பார்க்கு, நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ரெண்டு சைடையும் ஒரு மாதிரி சோலை மாதிரி கவர் பண்ணியிருக்கும் இந்த இடம். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும் இந்த இடம். மழை வந்தால் தான் ரொம்ப இதாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வர்றது. பட் லைக் ரொம்ப சேரு சகதி மாதிரி இருக்கும். பட் இந்த சைடு நீங்கள் போனீங்கன்னா லைக் சிட்டி இந்த சைடு இருக்குது. அது எந்த சைடுன்னா வந்துட்டு இந்த சைடு பார்க்கு. லண்டன் ஆக்சுவலாக இட்ஸ் ஒன் ஆஃப் த அதை வந்து சிட்டிங்கிறதே லண்டனை சிட்டினே சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. லண்டன் வந்து இட்ஸ் அ ஃபாரஸ்ட். ஏன்னா 47% ஆஃப் த லண்டன் வந்து இட்ஸ் கவர்ட் பை ட்ரீஸ். இவங்க ட்ரீஸ்க்கு வந்துட்டு இங்கே அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இங்கே கொடுக்குறாங்க இவங்க. ஸோ அதனால் இங்கே 47% ஆஃப் லண்டன் இஸ் கவர்ட் பை ட்ரீஸ். இது ஆக்சுவலாக சொன்னால் யாருக்குமே இது நம்புறதுக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ லண்டன் வந்து டெக்னிக்கலாக இட்ஸ் நாட் அ சிட்டி, இட்ஸ் அ ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே இவங்க சிட்டி வச்சுருக்காங்கங்கிற மாதிரி தான். அது ஒரு இதில் பார்க்கும்போது ஏதோ ஒரு 150 பேருக்கு ஒரு மரங்கிற மாதிரி கணக்கில் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 80 லட்சம் 90 லட்சம் கூடவே இருக்குது ஆக்சுவலாக. நிறைய ஏகப்பட்ட ட்ரீஸ். எங்கே பார்த்தாலும் மரம் தான் இருக்கும். ரிச்மண்ட் பார்க்கு, ஹைட் பார்க்கெலாம் போனால் இன்னும் நிறைய மரம் இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து பார்க் வந்து ஏகப்பட்ட பார்க்கு, ரொம்ப சின்ன குட்டி குட்டி பார்க்கு நிறைய இருக்கும் இந்த இடத்துல. இங்கே எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி அவுட்டோர் பார்க் வர்றது வந்துட்டு இங்கே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு அவுட்டோர் இது. பேசிகிட்டே இருக்கும்போதே ஆள் இங்கே தான் இது. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கடைசியாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு இந்த இடத்துக்கு. குதிரைலாம் இருக்குது, குதிரை இல்லை கழுதை. ஸோ இங்கே தான் வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க, குதிரை ட்ரைனிங் அதெல்லாமே இதில் தான் நடக்கும். அது இங்கே ஒரு சார் இருக்கிறாரு, அங்கே சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு இதுக்கு ஃபுட்டுலாம் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். அங்கேயே போட்டிருக்கு, டு நாட் ஃபீட் டாங்கீஸ்னே போட்டிருக்காங்க. அதை பார்க்குறத பார்வை. நம்ம ஊர் கழுதை கூட இவ்வளோ பெருசாக இருந்த மாதிரி இல்லை, இது இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுக்க வேண்டியது இல்லை. இன்னொரு முக்கியமான ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு இங்கே. இந்த பார்க்கில் ரொம்ப ஃபேமஸான ஆள் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அதனால் கடைசியாக நான் அவரை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் அங்கே போகிறேன். நான் இப்போ இந்த வழியாக நடக்கிறதுக்கு பதிலாக நம்ம அதுக்கு மேலே ஏறி அந்த வழியாக நடக்கலாம். நான் ஃபஸ்ட்டு யூடியூப் vlogging ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சது 4 இயர்ஸ் பேக். GoPro கேமரா ஒன்று வாங்கினேன். அந்த கேமரா வாங்கிட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்தது இந்த மர்ச்சட் பார்க்க தான் வந்து வீடியோ எடுத்துருப்பேன் சார். என்னோடய வெரி ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கழுதை கத்துது. ஸோ வெரி ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மர்ச்சட் பார்க்கில் தான் வந்து எடுத்திருப்பேன். ஸோ அதனால் டெலிட் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். அந்த வீடியோ அதில் இருக்குது. அது ஆக்சுவலாக ஒரு ஞாபகமாக அந்த வீடியோ இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன் நான். ஸோ இது என்னோடய செகண்ட் இது இந்த பார்க்க வருது. இங்கே தான் லாமாலாம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அதெல்லாம் லண்டனில் இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அதெல்லாம் கனரி ஆஃபில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. ஆல்ரெடி அங்கே கடந்து உருண்டு பறந்துருக்குது பாருங்கள். இது வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வாரில் இவங்க யூஸ் பண்ண ஆன்டி மிசைல் டேங்க் வந்துட்டு இந்த இடத்துல இவங்க ஒரு ஷோகேஸ் பொருளாக எங்கே வச்சுருக்குறாங்க. இதை அதில் போட்டிருக்கு பாருங்கள். திஸ் ஒன் ஆஃப் த 4 கன் எம்ப்ளாய்ஸ்மெண்ட் இந்த மர்ச்சட் பார்க் ஆக்டிவ் இன் த பிளிட்ஸ்.
ஆன்டி கேஃபர்கார்னஸ் 3.7. இதில் இருக்க மொத்தம் 4 இருக்குது. அந்த 4 இதில் இது ஒன்று. இந்த இது மொத்தம் 4 இருந்துச்சுங்க. அதில் இது ஒன்று. 3.5 3.7 இதுதான் மோஸ்ட் காமனாக World War II இவங்க யூஸ் பண்ணது. இந்த மர்ஷிப்பாக்கில் இருக்க பேட்டரியை எய்ம் பண்ணி தான் வந்து இவங்க டார்கெட் பண்ணி அடித்தாங்களாம் ஜெர்மன் பாம்பர்ஸ். அதை தடுக்கிறதுக்காக இவங்க அதில் வச்சுருந்த 4 இதில் வந்துட்டு இது ஒன் ஆஃப் த ஆன்டி மிசைல் இது. இங்கேருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த பெரிய பெரிய டால் பில்டிங்லாம். அதுதான் அந்த கெனடி ஆஃப் பெரிய டால் பில்டிங். அதுக்கு இந்த சைடு இருக்கிறது தான் இந்த பார்க். இந்த சைடு இவனுங்க ஆடு மாடு எல்லாமே இந்த சைடு இவனுங்க வச்சுருக்கிறானுங்க. சின்ன பசங்களுக்கு தான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இங்கே வருவாங்க. இப்போ எல்லாமே முடி கொட்டி போயிருக்கு. ஏன்னா எல்லாமே சம்மர் டைம்னால எல்லாமே வந்துட்டு எல்லாரையும் ஷேவ் பண்ணி விட்ருக்காங்க. மண்டையில் மட்டும் கொஞ்சம் விட்டு வச்சுருக்குது முடியை. இந்த இடத்துலேயே முக்கியமான ஒரு ஹீரோ. அந்த ஹீரோ எங்கே ஒளிஞ்சிருக்காருன்னு தெரியல. இந்த இடமே ஆக்சுவலாக கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். எந்த வழியாக போகிறது எந்த வழியாக வர்றதுனே தெரியாது. எல்லா வாட்டியும் வரும்போது எனக்கே குழப்பம். நம்ம ஏதாவது சாப்பாடு கொடுப்போமான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே இருக்க பசங்களாம் அதை அப்படி இது பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறாரு. இவரை தான் நான் தேடி வந்தேன். நான் இருக்கிற அல்டிமேட் ஹீரோ இந்த இடத்துல. இடத்த மாற்றி வச்சுட்டாங்க. இவரை நான் வந்துட்டு 4 வருஷத்துக்கு வர முன்னாடி இவர் இப்படி தான் இருந்தார். 5 வருஷத்துக்கு முன்னாடி வர்றது இப்படி தான் இருக்குது. இப்போ 2025 இங்கே தான் இருக்கிறாரு. ஸோ இவர் தான் இங்கே இருக்கிறதுலே வந்துட்டு இவர் தான் ஹீரோ. இவர் அதில் இன்னொரு வெரைட்டி இது. இங்கே வந்து இந்த பண்ணியை ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக. ஆனால் கிடக்கிறது தானே. நல்லா அதுக்குன்னே ஒரு இதை தோண்டி அதுக்குள்ளே படுத்துருச்சு வரேன். எனக்கு ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். குட்டி எடுக்கலாமா இல்லை பெருசு எடுக்கலாமான்னு. ஆனால் இங்கே நான் அடிக்கடி வரும்போது நான் பார்க்குறது வந்துட்டு வந்து இதுதான். இல்லை பண்ணி கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. இல்லை இது வழியாக பார்த்தா வெறும் இது மட்டும் தான் தெரியுது அந்த இடத்துல. அது என்னதுன்னு தெரியல. அது பண்ணியா இல்லை என்னதுன்னு தெரியல. அது அப்போ அந்த சைடு எடுத்ததான் கரெக்டாக. Let's give it all of it so we can go out. கரெக்டாக திரும்பிச்சுன்னா எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். என்ன இந்த கேமரா வச்சு இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அவளுக்கு பயங்கர ஆச்சரியம். சரி இரு, நான் அந்த பக்கம் அதில் வாய்ஸ் எப்படி ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. நான் இந்த பக்கமாக வந்து எடுக்கிறேன். இடத்தெல்லாம் மாற்றி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக முன்னாடி வரும்போது இங்கே பயங்கர சேரு சகதியெல்லாம் இருந்துச்சு. இது இப்படி தான் இருந்துச்சா? ஆடிக்கிட்டே இருந்துச்சு அது.
பரவாயில்ல, நல்லா தான் வந்துருக்கு. இங்கே வந்துட்டு இவரை பார்க்கறதுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. இவரை இப்போ நிறைய இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடி ஒரே ஒரு இது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பேர் வந்து டேம்வொர்த் பிக்னு இருக்கும். இந்த மட்ஷட் பார்க்லேயே வந்துட்டு அவர் தான் ஃபேமஸ். இதில் கூட பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ தான் அதில் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக எதிர்பார்த்த மாதிரி இந்த ஃபோட்டோ வரல. ரெண்டு பண்ணியோட பேக் சைடு மட்டும்தான் இதில் தெரியுது. இது அது ரொம்ப எக்ஸ்போஷர் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. பரவாயில்ல, டீட்டெயில் இருக்குது. அது அந்த புள்ளியெல்லாம் தெரியுது ஆக்சுவலாக ஓரளவுக்கு. இங்கெல்லாம் ரொம்ப ஒயிட் வாஷ்ட் ஆயிடுச்சு. இங்கெல்லாம் ரொம்ப ஒயிட் வாஷ்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அதுதான் இந்த கேமராவில் இருக்க ஒரே ஒரு இது என்னென்னா, இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கே அது வந்துட்டு இந்த ஒயிட் வாஷ் ஆகுது, இங்கே எந்த இடத்துல இது வந்துட்டு ஓவர் எக்ஸ்போஷர் ஆகுது, எங்கே வந்து அண்டர் எக்ஸ்போஷர் ஆகுதுங்கிறதெல்லாம் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதுதான் இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ.